சரி மாணவர்களே, நாம தொடர்ச்சியாக ஜிட் எக்ஸாமுக்குரிய பாஸ் பேப்பர் செய்து வாரோம். அதுல நாம இங்க பார்க்க போறது, நான் முதலாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி, 3, 4, 5வது கேள்வி அனைத்தும் பார்த்துட்டோம். என்ன தனித்தனி வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த பிளேலிஸ்ட்ல பார்க்காதவங்க போய் பார்த்து கொள்ளுங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இதில் இருக்கிற மார்க் பண்ணிக்கிற ஆன்சர் எல்லாம் சரியல்ல. ஆகவே நாம் என்னென்ன ஆன்சர்ன்னு பார்ப்போம். சரியா? ஆகவே 5வது கேள்வி வரையும் எது ஆன்சர்ன்னு விளக்கமாக ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு முதல். நான் இந்த வீடியோவில் இறுதியிலையும் இதுக்குரிய பிளேலிஸ்ட் தேவையான ஒரு சில வீடியோக்களை இணைச்சு விடுறேன். வேண்டியவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே நாம இதில் 6வது கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். சரி, 6வது கேள்வி என்ன சொல்லுதுண்டா, ஒரு கம்பெனியின் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் அதன் பணிப்பாளர் சபைக்கு ஒரு புதிய உற்பத்தி பொருளை அறிமுகப்படுத்தல் தொடர்பான தகவல்களை முன்வைக்க வேண்டியுள்ளது. சரி, இந்நோக்கத்திற்கு பின்வரும் மென்பொருள் பயன்பாடுகளில் மிகவும் உகந்தது எது? ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வியை விளங்கணும் பிள்ளைகள். இந்த தமிழ் மீடியத்துல என்ன பிரச்சனைண்டா, ஜிட்டுக்கு இந்த கேள்வியை விளங்கி எடுக்கிறது, என்ன சொல்றாங்க, என்னத்தை கேட்காங்க. ஏன்டா நாம ஐடி சம்பந்தப்பட்ட விடயங்கள் நாம ஆங்கிலத்திலேயே படிச்சிட்டோம். மேஜில் போனா ஆங்கிலம் தான். இதோட ஒரு ஆங்கில ஆங்கில கேள்வியை இணைப்பாங்கண்டா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் விடை அளிப்பதற்கு. ஆகவே ஓகே, ஆனா நாம எப்படி பார்த்துட்டு வரோம், ஆங்கில பேப்பரை சேர்த்து தான் பார்த்துட்டு வரோம். சரி, நான் முதலாவது இது என்னன்னு விளங்கிக்க பார்ப்போம். ஒரு கம்பெனியில முகாமையாளர், ஒரு மேனேஜர், ஒரு ஆள் பணிப்பாளர் சபைக்கு ஒரு புதிய ஒரு இதை என்ன செய்யப்படாது, பிரசன்ட் பண்ணப்படாது. நமக்கு அதெல்லாம் தேவையில்ல, ஒரு இதை பிரசன்ட் பண்ணக்கூடாது. பிரசன்டேஷன் செய்வதற்கு நாம் என்னத்தை பயன்படுத்துவோம்? விரிதாள் மென்பொருள், சொல் முறை வழிப்படுத்தல் மென்பொருள், முன்வைப்பு மென்பொருள், தரவு மென்பொருள். என்ன முன்வைப்பு மென்பொருள்? என்ன முன்வைப்பு மென்பொருள்? சரி, உங்களுக்கு இலகுவாக விளங்கும். இங்க பாருங்க. A marketing manager of a company wanted to present information regarding a new product launched to its board of directors. Which of the following software application the best for this purpose? Which, which software? Present பண்றதுக்கு என்ன சாஃப்ட்வேர்? பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். என்ன அப்ப ஆங்கிலத்தில் பார்க்கக்குள்ள நமக்கு இலகுவாக இருக்கு. ஆகவே ஆங்கிலத்தில் நாம இதை பார்க்கும். ஆகவே விட 3வது பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர். மற்ற சாஃப்ட்வேர்லாம் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். நான் எல்லாத்த பத்தியும் இங்கே டீப்பாக கழிச்சிட்டு போகல. 7வது கேள்வியை பாருங்க. 7வது நம்ம தமிழை பார்த்துட்டே வருவோம். ஒரு முன்வைப்பு ஒரு பட வில்லையை பொதுவாக காட்சிப்படுத்துவதற்கு பின் வருவனவற்றில் எந்த மூலகம் பயன்படுத்தப்படும்? எது பயன்படுத்தப்படும்? அதாவது என்ன சொல்றாங்க, which of the following elements is used to display a slide slowly in the presentation? இந்த பிரசன்டேஷன்ல ஸ்லைட ஸ்லோலியா பயன்படுத்துறதுக்கு என்ன பயன்படுத்துவோம்? அனிமேஷன். என்ன அனிமேஷன் தானே. இப்ப நாம நீங்க பிரசன்ட் பண்ண போல பவர் பாயிண்ட்ல நீங்க வளமையா செய்வீங்க. பவர் பாயிண்ட்ல செய்யக்கோல அதை நாம முன்வைக்கிறதுக்கு நாம என்னத்தை பயன்படுத்துவோம்? அனிமேஷனை பயன்படுத்துவோம். ஆகவே இதுக்குரிய விட என்ன? அனிமேஷன். முதலாவது அசைவூட்டம். அசைவூட்டம் தமிழுக்குரியது, ஆனா இதுல ஆங்கிலம் தந்துருக்காங்க. நல்ல விடயம், அசைவூட்டம். சரி பிள்ளை, 8வது கேள்வி போவோம். 8வது கேள்வி, பின்வரும் எந்த பயன்பாடுகளுக்கு தரவுத்தள முகாமை முறைமை டிபிஎம்எஸ் தேவைப்படும்? இப்ப எதுக்கு டிபிஎம்எஸ் தேவைப்படும் கேட்காங்க. ரைட்டா? தரவுத்தள முகாமை. ஓகே, டிபிஎம்எஸ் விரிவன் முதலாவது நமக்கு அதை தெரிஞ்சிருக்கணுமே. சரி, டிபி தரவுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? டேட்டான்னு. அப்ப டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, நம்ம டிபிஎம்எஸ்னே வச்சுக்குவோம். அப்ப டேட்டா என்ன நமக்கு தேவை? ஒரு வலைத்தளத்தில் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை பதிவு செய்வதற்கு. அதாவது ஒரு இப்ப டேட்டாவை நம்ம எங்க சேர்க்கிறோம்னா, ஒரு டேட்டாவை நம்ம சேகரிப்பதற்கு தான் பயன்படுத்துவோம். சரியா? ஆகவே ஒரு எண்ணிக்கை அல்லது ஏதோ ஒரு எண்ணிக்கை சார்ந்த விடயம் அல்லது ஏதோ ஒரு வேற வேற இப்படியான கவுண்டிங் அப்படின்னையும் ஒரு டேட்டா எடுக்கணும். ஒரு ஃபோன் நம்பர்கள் ஆக்கல் இவ்வாறான சேர்க்கிறதுக்கு தான் டிபிஎம்எஸ் பயன்படுத்துவோம். ஆக முதலாவது ஆன்சர் தான். 2வது ஆன்சர் பார்ப்போம். ஒரு நபரின் விரல் ரேகை இல்ல ஃபிங்கர் பிரிண்ட்டுக்குரியது வேற. அதே மாதிரி முகத்தை இனங்காணல், ஒரு வழிச்சீராக்கிய தன்னியக்கமாக கட்டுப்படுத்தல், ஆட்டோமேட்டிக், இதெல்லாம் வேற வேற சிஸ்டங்கள். என்ன ஒவ்வொன்றுக்குரிய ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கு. சரியா? ஒவ்வொன்றையும் நாம இங்க விரிவா பார்க்கல, நாம விரைவாக நகர்ந்துட்டு போவோம். சரி, ஆங்கிலத்திலையும் பார்த்துட்டு போயிட்டுருமே. Which of the following application required a DBMS? So first answer, recording of visitor count of a website. சரி, அடுத்தது 9வது கேள்வியை பாருங்க.
9வது கேள்வி, பின்வரும் எது ஓர் இலக்கமுறை பிம்பத்தின் இயல்புகளை சரியாக விவரிக்கிறது? இலக்கமுறை நம்பர் சிஸ்டம், ரைட்? ஆகவே என்ன கேட்காங்க? which is the following correctly describe the properties of digital image. digital image ன்னு சொல்றது இத ப்ராப்பர்ட்டிஸை சரியாக செய்யறது என்னென்ன? நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு டிஜிட்டல் இமேஜ். இதுல ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. அதுல ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் ரிசல்யூஷன், ரைட்டா? ரிசல்யூஷன் என்ன தமிழ்ல அவங்க ரெண்டும் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, பிரதித்திறன், சரியா? மற்றது பரவல், காவி, படைகள், இதெல்லாம் என்ன இந்த டிஜிட்டல் இமேஜ்ல ப்ராப்பர்ட்டிஸ் இல்ல, ரிசல்யூஷன். சரி பிள்ளையா? இப்ப இதுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இதுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் வேற என்னன்னு. இப்ப நாம பார்த்துட்டு இருக்க போல டிஜிட்டல் இமேஜ்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே, ரிசல்யூஷன். இப்ப அடுத்த முறையும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்ன கேள்வி வரலாம்? டிஜிட்டல் இமேஜ்னு சொல்லி போட்டு இதை தராம விடலாம், சரியானே? இப்ப இதை தராம இன்னும் ஏன்டா ஒன்றுக்கு ஒரு இயல் பிரிக்காதே. ஆகவே பிள்ளையே வேண்டியவர்கள் நீங்க டைரக்டா கூகுள்ல அடிச்சாலும் வரும், சரியா? ஆகவே நான் சொல்லிக்கிறேன், எழுதிக்கொள்ளுங்க தேவையென்றா, இல்லாட்டி நினைப்பு வச்சுக்கொள்ளுங்க. ரிசல்யூஷன் உண்டு, ரைட்டா? அதே மாதிரி நம்பர்ஸ் ஆஃப் பிளான்ஸ் சொல்லுவோம். இதுவும் டிஜிட்டல் இமேஜ் என்பது என்ன? டிஜிட்டலை கொண்ட இமேஜ், அதாவது டிஜிட்டலியா வாரே நமக்கு தெரியும். டிஜிட்டல் இமேஜ் சொல்லக்குள்ள இப்ப எல்லாம் டிஜிட்டல் மயமே. ஆகவே ரிசல்யூஷன், அதே மாதிரி நம்பர் ஆஃப் பிளான்ஸ், அதே போல டெஃபினிஷன், இதெல்லாம் ஒரு டிஜிட்டல் இமேஜில் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். சும்மா ஒரு இமேஜில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கேட்டா அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனால் சும்மா ஒரு இமேஜில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு ஒரு ஆள் கேட்காருன்னு வச்சுக்கோமே. அப்படி சும்மா ஒரு இமேஜில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு கேட்டா அது சும்மா சாதாரணமாக ஒரு இமேஜுக்கு என்ன இருக்கும்? ஹைட் இருக்கும், வித் இருக்கும், இதெல்லாம் என்ன பிக்சல்ல இருக்கும். ஆகவே இதெல்லாம் என்ன இதாக இருக்கும். சரி, இப்போ இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஜிட்டல் இமேஜ். சில நேரம் இதுல இயல்புகள், ரைட்டா, அதாவது கரெக்டிஸ்டிக், ரைட்டா? இங்க என்ன கேட்டிருக்காங்க? இங்கேயும் இயல்புகள் தான் கேட்டிருக்காங்க, ஆனா சரியான தமிழ் முறையாக தெரியல. இப்ப கரெக்டிஸ்டிக்னு கேட்டா ஒரு டிஜிட்டல் இமேஜ்ல கரெக்டர்ஸ் என்ன, அது எப்படி தமிழ்ல சொல்ற? விளங்கவில்லை, தெரிஞ்சவங்க என்ன கமாண்ட்ல போடுங்க. அப்ப என்னென்ன கரெக்டர்ஸ், என்னென்ன கரெக்டிஸ்டிக் கேட்டா ஒரு இமேஜ்ல சொல்லலாம். மெட்ரிக்ஸ், பிக்சல், ஒக்சல், பிட் டெப்த், இதெல்லாம் ஒரு கரெக்டரிஸ்டிக்கா இருக்கும் என்னத்துக்குரிய டிஜிட்டல் இமேஜ்ல. சரியா பிள்ளையன்? சரி, அதே போல டிஜிட்டல் இமேஜ் என்பது ஒரு 4 வகையான இல்லை 4 டைப்பான டிஜிட்டல் இமேஜ் இருக்கு. கலர் டிஜிட்டல் இமேஜ்னு சொல்லுவோம், பைனரி, கிரே ஸ்கேல், மல்டி ஸ்பெக்ட்ரல், இதெல்லாம் டிஜிட்டல் ஸ்கேல் என்னையாக இருக்கும்? வகைகளாக இருக்கும். சரியா? இப்படி நிறைய டிஜிட்டல் இமேஜை பத்தி காய்ச்சிட்டு போகலாம். நான் இந்த வீடியோ நீட்டிட்டு போக விரும்பல. ஆகவே இதுகள் தான் இந்த டிஜிட்டல் இமேஜில் என்ன வகைகள், ப்ராப்பர்ட்டிஸ், கரெக்டரிஸ்டிக் நான் மேலே சொன்னது. சரி, அடுத்த விஷயம், which of the following graphic design type uses text effect heavily? ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் அதிகமாக பயன்படுத்துறது, அதாவது எப்படி தமிழ்ல கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வருவோமே. பின்வரும் வரைவியல் வடிவமைப்பு வகைகளில் எது உரை விளைவுகளை டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக பயன்படுத்துகிறது? எதுவாக இருக்கும்? அதாவது அதிகமாக. ஆகவே இதுக்கு என்ன ஆன்சரா இருக்கும்? சரி, இதுல போட்டுக்கிற ஆன்சரும் இதுக்கு விடுறோம், சரியா? அதிகமானவங்க சில இடத்த ஆன்சரை பார்த்தேன், சேப் டிசைனிங் தான் போட்டிருக்காங்க. ஆனா இதுக்குரிய ஆன்சர் ஆர்ட் டிசைனிங், சரியா? வேணா தேடி பாருங்க. சில நேரம் இதையும் புத்தகங்கள் அதுகளில் பிள்ளையாக அடிபட்டோ தெரியவில்லை. ஆகவே இதுக்குரிய ஆன்சர் ஆர்ட் டிசைனிங், சரியா? அதாவது கிராஃபிக் டிசைன் டைப்பை டெக்ஸ்ட் எஃபெக்டை கூட யூஸ் பண்றது என்னண்டா ஆர்ட் டிசைன் தான், ரைட்டா? அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு, அவ தேடி பாருங்க. ஆனா இது ஒரு knowledgeable என்ன. ஆகவே சேப் டிசைனுக்கு என்னன்னா, சேப் டிசைனுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்ட் பெருசா தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, சேப் இமேஜ் எல்லாம் டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொஞ்சம் தேவை, ஆனா ஃபுல்லா டெக்ஸ்ட் எஃபெக்ட் இங்க இல்லை. ஆனா ஆர்ட் டிசைனுக்கு டெக்ஸ்ட் எஃபெக்ட் மிகவும்
அதிகமாக தேவைப்படும். சரியா? சரி, 11வது கேள்வியை பாருங்க உள்ளே. ஒரு வலைத்தளத்தில் செல்லுபடியான இலக்கமுறை சான்றிதழ் உள்ளதா என்பதை நீங்கள் எங்கனம் இனங்காண்பீர்கள்? எங்கனம் அதாவது இது ஒரு அப்ரூவ்டா, அதாவது எப்படி கேட்காங்க? How can you identify whether a website has valid digital certificate? சரி, ஆன்சர் முதலாவது. The padlock sign in the address bar looks normal. சரி, இப்போ padlock sign என்ன? உதாரணமா நீங்க கூகுளுக்கு போனீங்கன்னா பிள்ளை, கூகுளுக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு இது செஞ்சீங்கன்னா உங்களோட போன்லயும் சரி, உங்களோட லேப்ல, உங்களோட பிசிலையும் சரி, நீங்க மேலுக்கு பார்க்கலாம். நீங்க மேலுக்கு பாத்தீங்கன்னா இப்படியான ஒரு சிம்பிள் இருக்கு. இப்படி மேலுக்கு பாத்தீங்கன்னா சரியா, சரியா நேர்கோடா இப்படி வட்டமான ஒரு சிம்பிளா இருக்கு. நான் இதில் அனோட்டேட் பண்றதால சரியா வருது இல்லை. இப்படி ஒரு வட்டமான சிம்பிள், அதாவது இப்படி இப்படி வட்டம், இப்படி இப்படி வட்டம், செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதைத்தான் நாம பெட்லோக்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த பெட்லாக் நார்மலா இருந்தா ஓகே, இது செர்டிஃபைட் ஆன ஒரு சர்டிபிகேட், அதாவது என்ன, டிஜிட்டல் சர்டிபிகேட், வழி டிஜிட்டல் சர்டிபிகேட் உடைய வெப்சைட் என்று சொல்லலாம். சரியா? இதுக்குரிய ஆன்சர் என்ன? முதலாவது. சரி, இப்ப இப்ப பாப்போம் தமிழ்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு. ஒரு வலையமைப்பு செல்லுபடியான இலக்கமுறை சான்றிதழ் உள்ளதா என்பதை எங்கனம் இனங்காணலாம். ஆகவே இந்த சைனை வச்சு என்ன. சரி, இப்ப 12வது கேள்வியை பார்ப்போம். 12வது கேள்வியை பார்ப்போம். ஒரு வலைப்பக்கம் தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? வலைப்பக்கம் என்பது உலகளாவிய வலையியல் இருக்கும் உரை டெக்ஸ்ட் மட்டுமே ஆவணமாகும். சரி, ஓர் எம்எஸ் வேர்ட் ஆவணத்தை ஒரு வலைப்பக்கமாக சேமிக்கலாம். அது ஓகே. அதாவது வெப் பேஜில் நாம எம்எஸ் வேர்ட் நாம என்ன செய்யலாம், சேவ் பண்ணுவோம் என்ன. ஆகவே அது ஆன்சர் சரின்றதால நாம வேறத்தை நாம பார்க்க தேவையில்ல. ஆனாலும் சரி, அடுத்தது பார்ப்போம். வலைத்தளம் வலைப்பக்கம் ஆகிய இரண்டும் ஒன்று. இல்ல இல்ல, அதாவது வலைத்தளம் என்பது வேறு, வலைப்பக்கம் என்பது வேறு. அதாவது ஒரு வலைத்தளம் அதிகமான வலைப்பக்கங்களை கொண்டிருக்கும். இதான் ஷோர்ட்டாக சொல்ல போனா. சரியா? அதே மாதிரி வலைப்பக்கத்தில் ஒரு தனியான ஆள்கள பெயர் உண்டு, அதுவும் பிழையானது. சரி, ஆகவே ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். 12வது கேள்வி. சரி, which of the following statement is correct with respect to web page? Right, a web page is text only document on the World Wide Web. An MS Word document can be served as a web page. அது சரி என்றதால நமக்கு மற்றதை பார்க்க தேவையில்ல. Website and web page are same. No, not same. A web page has unique domain name. Right? அதுவும் பிள்ளை, web pageக்கு unique domain name இருக்காது. சரி, இது 12வது கேள்வி. 13வது கேள்விக்கு போவோம். ஒவ்வொரு கூட்டுக்களும் ஒரு மின் இணைப்பை ஹைப்பர்லிங்க் சரியாக விவரிக்கிறது. சரி, நம்ம ஆங்கிலத்தை பார்த்துட்டே வருவோம் 13வதுக்கு. Which of the following, ரைட்டா, கொஞ்சம் இருங்க. ஆகவே நாம் 13வது பார்க்கணும். 13வது என்ன? Which of the following statement correctly describe a hyperlink? ஹைப்பர்லிங்கை சரியாக டிஸ்கிரைப் பண்றது. ஆகவே என்ன கேள்வி? பின்வரும் கூட்டுக்களில் ஒரு மின் இணைப்பு ஹைப்பர்லிங்க். ஹைப்பர்லிங்க் தான் உங்களுக்கு தெரியும், காப்பி ஹைப்பர்லிங்க் வரும். இந்த இந்த இதுல இப்ப நான் இப்படி வரக்கூட நான் இந்த பேப்பர் எங்க டவுன்லோட் பண்ணேன், பாஸ் பேப்பர் டாட் விக்கி, இந்த ஹைப்பர்லிங்க்ல. ஆக இது காப்பி ஹைப்பர்லிங்க். இந்த லிங்கை நான் என்ன செய்யலாம், காப்பி பண்ணி கொள்ளலாம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹைப்பர்லிங்க்னு சொல்லுவோம். சரி, ஆகவே கேள்வியை பாருங்க, எது விவரிக்கிறது என்று கேட்காங்க. ஒரு பிம்பத்திற்கு ஒரு மீ இணைப்பு மாத்திரம் இருக்கலாம். ஒரு வலை பக்கத்தில் இருக்கு மீ இணைப்பு எப்போதும் ஒரு வெளிப்பக்கத்திலும் தொடர்படும். கியூஆர் முறைகளை கடதாசி அடிப்படையாக கொண்ட மீ இணைப்புகளாக கருதப்படுகிறது. ஒரு மீ இணைப்பு எப்போதும் ஒரு தரவுத்தள சேவையத்தை குறிக்கிறது. ஆகவே ஆன்சர் 3. ஆனா இது உண்மையாக போனா தமிழ்ல விளங்குது இல்லை. விளங்கிட்டா? ஆக என்ன கேட்க, an image can have only one hyperlink. இல்ல பிள்ளை, ஒரு இமேஜுக்கு ஒன்று ஹைப்பர்லிங்க் இருக்கும் என்பது சொல்ல முடியாது. A hyperlink in a web page always connects to an external web page. Always connect ன்னு சொல்ல இயலாது. சரியா? அதுவும் போல QR codes are considered as a based hyperlinks. Yeah, right? QR codes are considered as a paper based hyperlink. Yeah, QR code என்பது ஒரு hyperlink. இது paper based, அதாவது பேப்பர்ல printable. இல்லைங்கடா? அப்ப விட 3வது, hyperlink always refer database saver. அது போல. அடுத்தது 4வது, 14வது. Which of the following is a search engine? எது search engine கேட்காங்க? எது?
விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ சர்ச் இன்ஜின்? சர்ச் இன்ஜின் எது? மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் பிங். எது சர்ச் இன்ஜின்? 14வது இதுல எது சர்ச் இன்ஜின் கேட்காங்க. மைக்ரோசாஃப்ட் பிங் தான் ஆன்சர். சரி, ஆகவே இது எப்படின்னு பார்ப்போம். இந்த கேள்வி எல்லாருக்கும் சில நேரம் டவுட் வரும். அப்ப மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் சாரி மற்றதோடுங்கள மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் எல்லாம் பெருசா யூஸ் பண்றதுல கூகுள் குரோம் சர்ச் என்ஜின் இல்லையா, இல்லாட்டி ஃபயர்ஃபாக்ஸ் சர்ச் என்ஜின் இல்லையா? அப்ப அது என்ன? அது என்ன? ஜஸ்ட் வெப் ப்ரௌசர்ஸ். என்ன? வெப் ப்ரௌசர்ஸ் தான். இது என்ன? அதாவது இது என்னத்துக்கு யூஸ் பண்ணப்படும்? access the internet and different online services, right? ஸோ அதாவது இன்டர்நெட்டை எக்ஸஸ் பண்ணி அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஆன்லைன் சர்வீசஸுக்கு தான் இது பயன்படுத்தப்படும். ஆனால் மைக்ரோசாஃப்ட் விங் என்பதுதான் ஒரு சர்ச் என்ஜின். இது டிசைன் டு ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் த இன்டர்நெட், ரைட்? அதாவது டிசைன், அதாவது ஆன்லைன் இன்ஃபர்மேஷனை ஃபைண்ட் பண்றதுக்கான சர்ச்சிங். இதுக்குள்ள இருக்கிற சர்ச் என்ஜின் என்பது என்ன? மைக்ரோசாஃப்ட் பிங். விளங்கிட்டா? சரி, அடுத்தது பார்ப்போம். 15வது கேள்வியோட முடிச்சு கொள்வோம் பிள்ளையே. அடுத்த வீடியோவில் அடுத்ததை பார்ப்போம். 15வது கேள்வியை பார்ப்போம். பின்வர நோட்டில் எது எம்ஓசிசிஎஸ் தொடர்பாக உண்மையானது? எம்ஓசி சாரி எம்ஓஓசிஎஸ், ரைட், என்பது மெசிவ் ஆன்லைன் ஓப்பன் சோர்ஸ் கோர்சஸ் ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. எல்லா மொக்ஸ் பாடநெறிகள் இலவசமாக பெறலாம். மொக்ஸ் பாடநெறியை பின்பற்றுவதற்கு பூர்த்தி செய்ய வேண்டிய முன் தேவைகள் உள்ளன. மொக்ஸ் பாடநெறிகளை மக்கள் கூட்டாக பயன்படுத்த முடியும். ஆகவே மொக்ஸ் என்பது ஒரு ஃப்ரீ கோர்சஸ், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப எம்ஓசிஎஸ் விரிவு என்ன? என்ன விரிவு? முதலாவது இல்லைன்னு வந்துட்டேனே, இந்த ஒரு ஃப்ரீ கோர்ஸ்ன்றது தெரிந்ததால முதலாவது என்ன? மெசிவ் ஆன்லைன் ஓப்பன் சோர்ஸ் கோர்சஸ். சரி, ஆகவே எம்ஓசிசிஎஸ் விரிவு என்னண்டா எம்ஃபோ மெசிவ், அது ஓகே. மெசிவ் ஓஃபோ ஓப்பன், நெக்ஸ்டோ தான் ஆன்லைன், ரைட்? மெசிவ் ஓப்பன் ஆன்லைன் அங்கால கோர்சஸ், ரைட்டா? ஆகவே மெசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ் இதான் எம்ஓஓசி மொக் கோர்சஸ் சொல்லுவோம். இதுக்குரிய விரிவு, இல்லைங்களா? ஆகவே இதுக்குரிய விட ரெண்டாவது, ஆல் மொக் கோர்சஸ் ஆர் அவைலபிள் ஃப்ரீயாக அவைலபிளா இருக்கும். சரி பிள்ளைகள், ஆகவே நாம இந்த வீடியோ இதோட முடித்துக் கொள்வோம். 15வது கேள்வியோட முடிக்கிறோம். ஆகவே அடுத்த தொடர்ச்சியாக அடுத்த வீடியோல போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ஏன்னா உங்களுக்கு தொடரான அப்டேட் வரும். இல்லாட்டி நீங்க வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கொள்றது கடினமாக இருக்கும். ஏன்னா இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள போய் பாருங்க இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி பிள்ளைகள்.